வந்து சைடு சுவிட்ச் மாடலு, இது ரிவர்ஸு, ஃபார்வேர்டு சுவிட்சு. ஃபார்வேர்டு அடிக்கிறதுக்கு இது ரிவர்ஸ். ஆமாம், வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. இது இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஐட்டம்ஸ் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். Hey guys, this is Bharani Selvaraj and welcome to Market Raja. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பவர் டூல்ஸ் கடை வீடியோ போட வந்திருக்கேன். கடை பேர் பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் டூல்ஸ். இப்போ எங்கேயோ கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆகிறாங்க. எக்ஸல் மேப் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 ரூபா தான் உங்களுக்கு பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. A to Z எல்லா பவர் டூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. வீடியோகிட்ட போயிட்டு என்னென்ன பவர் டூல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, நமக்காச்சும் ஆஃபர் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வந்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பிளேட் ஐட்டம்ஸ்லேருந்து சின்ன சின்ன அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி ஐட்டத்துலேருந்து நம்ம போயிடலாம். பார்த்துலாங்களா? இது பார்த்தீங்கன்னா மினி பிரேக்கர்னா 5 kg பிரேக்கர், மினி பிரேக்கரு. இது வந்து பிரேக்கர் மிஷின் தான். ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிரிக் வாலு இதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரன் பண்ணி காட்டிடுறேன் நான். இப்போ நம்ம காட்டின இந்த 5 kg பிரேக்கர் பார்த்தீங்கன்னா 3300 ரூபா வருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 kg இருக்குது. இது வந்து 7 kg பிரேக்கரு 6900 வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 kg பிரேக்கர் இருக்குது பெருசு. இது வந்து 13500 வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9500 ரூபாலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. ரேட்டு வந்து கம்மியாக வேணும், பட்ஜெட் கம்மியாக வேணும்னு பார்க்குற கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக கொடுக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா போஸ் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 அந்த மாதிரி வரும் பட்ஜெட்டு. இது வந்து உங்களுக்கு 13,500 அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 kg மிஷின் இருக்குது. அதே பிரேக்கர் தான். இது வந்து 16 kg 16 கிலோ வரும். இது உங்களுக்கு பெரிய மிஷின். இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார் வாஷர். வீட்லையெல்லாம் இப்போ கார்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க வீட்லேயே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு அவங்க 1 நாள் 2 நாள் டைம் ஆகும், அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதுக்கு ஒரு கார் வாஷர் மிஷின் வீட்லேயே வாங்கி வச்சிட்டாங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 ரூபாய்க்கு இருக்குது. 3800 ரூபாயில் இருந்திருக்கு. உங்களுக்கு 6500 பிராண்டு போக அதுக்கு அந்த மாதிரி மாடும். இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு டெமோ நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இடையில. இதுக்கு 6 month வாரண்டி வந்துடும். காயில் வாரண்டி வந்துடும். காயில் மீட்டர் வாரண்டி வந்துடும். டெலிவரி பண்ணிடலாம். பார்சலில் வேணுன்னா பார்சலில் போட்டு கொடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷினு. வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 amps, 250 amps, 300 amps இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3400 ரூபாவில் இருந்து நம்மள்ட்ட இருக்குது. 3400 ரூபாவில் இருந்துருக்கு. இதுலேயே குவாலிட்டி வைஸ் போயிட்டிங்கன்னா 3 போர்டு, சிங்கிள் போர்டு, 2 போர்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போகும். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து 5500 ரூபா, 6500 ரூபா இந்த மாதிரிலாம் போகும் உங்களுக்கு ஆம்ஸை பொறுத்து. இது பார்த்திங்கன்னா செயின்ஸா மிஷினு மரம் இருக்கிறது. இதில் வந்து 58 cc, 63 cc, 68 cc, 75 cc எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மள்ட்ட 4800 ஸ்டார்டிங் இருக்குது. இதில் ஜாப்பனீஸ் ஐட்டமும் இருக்குது. அதெல்லாம் போயிட்டோன்னா உங்களுக்கு 9800, 7500 இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம வச்சுருக்குறோம். இதில் இது உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். தனியாக உங்களுக்கு டெமோ காட்டுறேன். மிஷினை ஓட்டியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து நம்மள்ட்ட தேடி வந்து கேட்டு வாங்கக்கூடிய பொருள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டிங் மிஷினு.
ஓகே ஓகே. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். இது வந்து 1000 ரூபா தான் வரும். இந்த 1000 ருபீஸ் அதே மாதிரி இதில் வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும். அது வேணும்னா அது நம்ம காட்டலாம். இது வந்து சைடு சுவிட்ச் மாடலு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக் சுவிட்ச் மாடல் இருக்குது நம்மள்கிட்ட. அது வேணால் அது கொடுக்கலாம். ஓகே ஓகே. கஸ்டமர் எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் கொடுக்கலாம். இது ஓப்பன் பண்ணி காட்டுறதா. மேலே பிளேடு மாட்டுற மாதிரி அப்படிதாங்கண்ணா? ஆமாம், சேம் அதே மாடலோட ஃபஸ்ட்டு காட்டு ரன் பண்ணி காட்டின அதே மாடல் தான். இது வந்து பேக் சைடு சுவிட்ச் வரும். ஓகே ஓகே. நம்மளுக்கு பிளேடு கூட வந்துருமா? இது ஹெவி டியூட்டி, அது வந்து லைட் டியூட்டி. பிளேடெல்லாம் தனியாக வரும், அக்சசரிஸ் எல்லாம் தனியாக வரும். மிஷின் கூட வர பொருள் பார்த்தீங்கன்னா கார்டு, ஹேண்டிலு, அப்புறம் ஸ்பேனர் செட்டு இது எல்லாமே வந்துடும். அவங்க என்ன பர்பஸ், அவங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேடு, அக்சசரிஸ் என்னென்ன வேணுமோ அது தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினு. ஓகே ஓகே. இது வந்து அந்த பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரி டபுள் பேட்டரி வந்துடும். இது அக்சசரிஸோடு வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடு குவாலிட்டியாகவும் இருக்கும். இது எல்லா அக்சசரிஸு 2 பேட்டரி டபுள் பேட்டரி வந்துடும். இது 2600 ரூபா வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1500 ரூபாய்க்கு நம்ம வச்சுருக்கோம் மிஷின். இதே 2 பேட்டரி, இது வாரண்டி கார்டு, வாரண்டியோடு வந்துடும் இந்த மிஷினு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 1500க்கு வச்சுருக்கோம். 1500 ரூபாய்க்கு நம்ம மிஷின் வச்சுருக்கோம். இதே டபுள் பேட்டரியோடது. இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அடிக்க மாதிரி கொடுங்க. ஆமாம், இது வேணும் ரன் பண்ணி காட்டுறோம். பேட்டரி 2 பேட்டரி வந்துடும், ஒரு சார்ஜர் வந்துடும், அதுபோக பிட்டு அக்சசரிஸ் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் பேட்டரி இன்செட் பண்ணிவிட்டு இது ரிவர்ஸு, ஃபார்வேர்டு சுவிட்சு. ஃபார்வேர்டு அடிக்கிறதுக்கு இது ரிவர்ஸ். ஆமாம். ஓகே. இது வந்து கீலெஸ் செக் வரும். நீங்கள் கையிலேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக செப்பரேட்டாக கீ போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. இது கையிலேயே எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து 2600 வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1500க்கும் நம்ம வச்சுருக்கிறோம். டபுள் பேட்டரியிலே வச்சுருக்கோம். 1500. இது வந்து வாரண்டி பீஸு, 6 மந்த் வாரண்டியாக வந்து. அதுலேயே பார்த்தீங்கன்னா 21 வோல்ட் மிஷின் இருக்குது. இது சேம் தான், டபுள் பேட்டரி வந்துடும், சேம் ஆப்ஷன் தான், 21 வோல்ட் அதுலேயே. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே இம்பேக்ட் இருந்துச்சு, 21 வரை போட்டுக்கலாம். இம்பேக்ட்டு பிட்டு அதுலேயே வச்சுருக்கிறோம் நம்ம. 6500 ரூபா வரும். இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ். 21 வோல்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ப்ளோவர் வச்சுருக்குறோம். இந்த ஹீட் ப்ளோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால் இதில் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியிலையும் வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு 2 ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு வந்துடும். இது வந்து 1100 வரும். இதுலேயே வந்து நம்ம 1100 ரூபா வரும். இதுலேயே வந்து 900க்கு இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மிஷின் மாதிரி. ஆனால் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். 1100 ரூபா வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இதோட ஹீட்டிங் எலிமெண்ட்டு, இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ப்ளோயிங் காட்டும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நான் சும்மா கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்லேருந்து எல்லாமே வந்துடும். இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க மெல்ட் பண்ணி பேக் பண்ணுவாங்க அந்த யூஸுக்காக. இதில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோலு, அந்த ஹீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதுலேயே உங்களுக்கு கொடுத்துட்டான். உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது அப்படின்னா? டிஜிட்டல் மீட்டர் இதில் வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ ஹீட்டிங் மாதிரி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இந்த மிஷினோட அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த மிஷினுக்குமே வந்து சீக்கிரம் அக்சசரிஸ் கிடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி போஸ் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வைஸும் வந்து ரேட் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி மிஷின் சர்வீஸுக்குன்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி வரும். இது அப்படி கிடையாது உங்களுக்கு. இதோட ஹீட்டிங் எலிமெண்ட்லேருந்து எல்லாமே ஸ்பேர்ஸ் அக்சசரிஸ் வச்சுருக்கணும். இது சர்வீஸ்ன்னு போயிட்டாலே உங்களுக்கு 900க்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதிகபட்சம் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 650 இந்த மாதிரி அதுலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ கிரைண்டிங் மிஷின் நம்ம காட்டணும்ல, இப்போ லோ பட்ஜெட்டில் மிஷின் காட்டணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து வாட்டர் ப்ரூஃப் மிஷின். இது வாட்டர் ப்ரூஃப். இது தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மிஷின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2450 ரூபா வரும். அது வந்து 1100 ரூபா பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து லோ பட்ஜெட்டில் பார்த்தது. இது வந்து மிஷின் வந்து குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் மிஷின் உங்களுக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் மிஷின். இது வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. இது இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஐட்டம்ஸ் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான்.
ஆமாம் அதுலேயே தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மிக்சர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2200 நம்மள்ட்ட இருக்குது. இது போயிட்டோன்னா உங்களுக்கு 2000 ஆமாம் பெயிண்ட்டு பட்டி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் கடையில் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 வரும். இதில் வந்து உங்களுக்கு 2200 இருக்குது நம்மள்கிட்ட. அந்த 2200 உங்களுக்கு என்ன குவாலிட்டி வைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வரும். இது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் மிஷின், ஆசாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கதவு நலவு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிம்மர் மிஷின் இது. இந்த மாதிரி இது 1950 இருக்குது நம்மள்கிட்ட. 1950. இதுலேயே சைனா ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அதுவும் ரேட்டு கம்மியில் இருக்குது. அந்த ஐட்டமும் வச்சுருக்குறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிராண்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு வாரண்ட்டி இருக்குது, 6 month வாரண்ட்டி வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் இருக்கிறனால நீங்கள் வாரண்ட்டி பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சுன்னா நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அது சர்வீஸ் மிஷின் நம்மள்ட்ட எடுக்கிற மிஷின் தான் சர்வீஸ் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மள்ட்ட எடுக்காத மிஷின் அவங்க வெளியே ஏதோ வாங்கின மிஷின் சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னு கொண்டு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்ட என்ன பெட்டராக இருக்குமோ அது பண்ணி கொடுத்துருவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது மிஷின் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸும் நம்மள்ட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோவர் மிஷினு, ஸ்பீட் கண்ட்ரோலோடு வரும். இதில் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறது ஜாஸ்தி பண்ணுறது ரெண்டுமே இருக்குது. நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ ஆர் ப்ளோவிங் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இருக்கும். அது மேக்ஸிமம் ஸ்பீடு பண்ணோன்னா நம்ம நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1850 வரும். இதுலேயே ரேட்டு கம்மியில் வேணால் ரேட்டு கம்மியில் இருக்குது. இதே மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல்லே ரேட்டு கம்மியில் நான் பிராண்டட் வேணால் அதுவும் வச்சுருக்கோம். 1150 இருக்குது நம்மள்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்லெஸ் மிஷின் பார்த்தோம்ல, ஸ்க்ரூ ட்ரில்லரு பேட்ரி டைப்பு, அதுலேயே வந்து ஒயர் டைப் உங்களுக்கு கார்டோடு வர்றது, அதுலேயே டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1250 வரும். இதில் வந்து நம்மள்ட்ட 950 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 mm ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. மெட்டலு அப்புறம் வுட்டு இது எல்லாமே ஹோல்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750. இது நம்ம 750 ரேட்டு. இதுலேயே உங்களுக்கு 950 இருக்குது, அப்புறம் 1200 இருக்குது, 2900 வரையும் இருக்குது நம்மள்கிட்ட. நல்ல குவாலிட்டியான மிஷின் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 2900லேயே பெட்டர் குவாலிட்டி கொடுக்கலாம். அதுலேயே 10 mm. இது வந்து டார்க் இல்லாமல் வரும். அது நம்ம அப்ளை காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டுறது டார்க்கோடு வர்ற மிஷினு. இது டார்க் இல்லாமல் வரும். ரிவர்ஸ் ஃபார்வர்டோடு வந்துடும். ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரெண்டுமே வந்துடும். ஸ்க்ரூயிங் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹோல்ஸ் போடுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து இதோட அக்சசரிஸு, கட்டிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த கட்டிங் மிஷினுக்கு உண்டான கட்டிங் வீல், இந்த கட்டிங் வீலு, கிரைண்டிங் வீலு, இதான் நான் சொன்னல உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு சின்ன சின்ன அக்சசரிஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு 5 ரூபா பொருள் வேணுனாலும் 5 ரூபா பொருள் நம்ம வச்சுருக்குறோம். 5 ரூபாலேருந்து எல்லா ரேட்லேயுமே நம்ம பட்ஜெட்டில் பொருள் நம்ம கடையில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா வரும். இதுலேயே ரேட்டு கம்மியில் வேணால் 7 ரூபாய்க்கு நம்ம வச்சுருக்கோம். 7 ரூபாய்க்கு இருக்குது நம்மள்கிட்ட. இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 5 ரூபா தான் வரும். இந்த ட்ரில் பிட் ஐட்டம்ஸு இதெல்லாம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா 50 காசு வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 7 ரூபாய்க்கு வச்சுருக்கோம் கட்டிங் வீலு. ஒரு 7 ரூபா, 7000 ரூபா இல்லைங்க, ஒரு 7 ரூபாவில் நம்ம வந்து கட்டிங் வீல் வச்சுருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்கு தான் ட்ரில் பிட் ஐட்டம்ஸு. இது செட்டாகவே பார்த்தீங்கன்னா 140 ரூபா அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் தனித்தனியாக வாங்கி எல்லாம் இந்த பிட் ஐட்டம்லாம் வாங்கினீங்கன்னா 250 ரூபா பக்கம் வந்துடும். ஆனால் இது செட்டாகவே உங்களுக்கு வந்து 140 ரூபா தான் வரும் இந்த பிட் ஐட்டம். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து டைல்ஸ்லாம் ஹோல்ஸ் போடுற இது கட்டிங் பிட்டு, டைல்ஸில் ஹோல்ஸ் போடுற பிட்டுக்கு.
அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரும். இது கிரைண்டிங் மிஷினில் போட்டு பண்ணிக்கலாம், இது வந்து ட்ரில்லிங் மிஷினில் போட்டு பண்ணிக்கலாம். 2 மிஷின்லையுமே யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிட் ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் பிட்டு, இந்த கார்ட்லெஸ் மிஷினுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஐட்டம்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உட் கட்டிங் பண்ணுற பிளேடு இது வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த அக்சசரிஸ் மிஷினுக்கு வர அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம. எல்லாம் என்னென்ன பிராண்டுக்கு என்னென்ன மிஷினுக்கு, போஸ் பிராண்டு, டிவால்ட் பிராண்டு, இது எல்லாத்துக்குமே நம்ம அக்சசரிஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு போஸ் மிஷினுக்கு வர கார்பன் ப்ரெஸ்ஸு, எல்லா மிஷினுக்குமே நம்ம கார்பன் ப்ரெஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம். இதெல்லாம் போஸ் கிரைண்டிங் மிஷினுக்கு வர கார்பன் ப்ரெஸ் ஐட்டம். என்ன ப்ரைஸ் இதுனா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95 rupees இந்த மாதிரி வரும். ஆமாம், இதுலேயே ரேட்டு கம்மியில் நமக்கு கார்பன் எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேண்டாம், ரேட்டு கம்மியில் போதும் அந்த மாதிரி கேட்டால் சைனா பிராண்டுக்கு நான் போடணும், எனக்கு ரேட்டு கம்மியில் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்குண்டான ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து நம்ம கார்பன் ப்ரெஸ் வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு 95 ரூபா சொன்னேன், ஆனால் வந்து 10 ரூபாலேருந்து நம்ம இதே கார்பன் ப்ரெஸ்ஸு இதே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து நம்ம வச்சுருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த போஸ் பிராண்டுக்கு பார்த்தோம், இது வந்து டிவால்ட் பிராண்டோட கார்பனு. இது வந்து இட்டாச்சி பிராண்டோட கார்பனு. அதே மாதிரி மக்கிட்டா எல்லா பிராண்டுக்குமே நம்ம வச்சுருக்கோம் கார்பன். இந்த மேலே இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின்லாம் நம்ம காட்டணும்ல, அதுக்குண்டான அக்சசரிஸில் ஸ்பேர் பார்ட்ஸ். இது வந்து ஃபீல்டு காயில்னு சொல்லுவாங்க, உள்ளே வர காயில், ஃபீல்டு காயில், ஆர்மிச்சர் காயில், இந்த மாதிரி எல்லா ஸ்பேருமே நம்ம வச்சுருக்கோம். என்னென்ன மிஷினுக்கு வேணுமோ இப்போ கஸ்டமர் வந்து அவங்க வந்து நம்ம சர்வீஸ் அனுப்பலை நம்மள்கிட்ட, இப்போ அவங்களுக்கு ஸ்பேர் கேட்டாங்கன்னா என்ன மிஷினுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து அவங்க அமௌண்ட் கட்டி விட்டாங்கன்னா பார்சல்லே கூட நம்ம போட்டு கொடுத்துருவோம். அவங்க அங்கே கழட்டி அவங்க மாட்டிக்கலாம். டெலிவரி ஆப்ஷன் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின். இது வந்து பெரிய கட்டிங் மிஷின், 14 இன்ச்சு கட்டிங் மிஷின், கம்பியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. இது வந்து 6200 ரூபா வரும். அதுலேயே இன்னும் பெட்டராக நல்ல குவாலிட்டியாக நம்ம பிராண்ட் அந்த வாட்டர் ப்ரூஃப் மாடல் பார்த்தோம்ல கிரைண்டிங் மிஷின், இதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷின் அந்த வாட்டர் ப்ரூஃப் மிஷின்லேயே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மிஷின் வருது. அது 3000 வாட்ஸ் வரும். அது வந்து 9200 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே 5 kg டெமாலிஷன் நம்ம எல்லாம் வெளியே பார்த்தோம்ல அதே மிஷின் தான் வச்சுருக்குறோம். அதுலேயே நம்ம வந்து இப்போ ஹேமர் ட்ரில் மிஷினு, இது 20 mm கெப்பாசிட்டி மிஷினு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3300 ரூபா வரும். அதுலேயே ரேட்டு கம்மியில் வேணால் ரேட்டு கம்மியில் இருக்குது நம்மள்கிட்ட. 1950 ரூபாலேருந்து 2200 ரூபாய்க்கு வச்சுருக்குறோம். அது ரேட்டு குவாலிட்டியாக ஆமாம், குவாலிட்டி பொறுத்து ரேட்டு மாறும். ரேட்டு கம்மியில் எனக்கு வேணும், இது போதும், எனக்கு இந்த குவாலிட்டி போதும், இந்த பட்ஜெட்டில் போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் கொடுக்குறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது பார்த்தோம்ல நம்ம ஹேமர் ட்ரில் மிஷின், அதுலேயே கார்ட்லெஸ் மிஷின், கார்ட்லெஸ் பேட்டரியில் வர்றது. நமக்கு பேட்டரி ட்ரில்லர்லாம் நம்ம பார்த்தோம்ல அதுலேயே வந்து லாக் டைப் மிஷின் பிட்டு போட்டு ஓட்டுறதுலேயே உங்களுக்கு பேட்டரியில் வர்ற மிஷின் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8900 ரூபா வரும். இது எல்லாமே நம்ம பார்த்த மிஷின் தான், இருந்தாலும் நம்ம ஒரு டெமோ ஒன்று பார்த்துடலாம். கிரைண்டிங் மிஷினு, அந்த வாட்டர் ப்ரூஃப் கட்டிங் மிஷினு, கிரைண்டிங் மிஷினு, இங்கே ஏகப்பட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சது எல்லாமே ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களை எப்போ கான்டாக்ட் பண்ணலாம், எப்பவுமே கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணுறது எனி டைம். நீங்கள் மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 8 o'clock வரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டெலிவரினா நம்ம இப்போது அவங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு எல்லாமே ரேட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேன்னா அவங்க கேஷ் அமௌண்ட்டு ஜிபே இல்லாட்டினா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எது பண்ணாலுமே நம்ம வந்து அந்த அன்னைக்கே நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம். அவங்க கேஷ் கட்டின அன்னைக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் கட்டி விட்ட 1 hourல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புக் பண்ணி விட்ருவோம். மறாததுனால அவங்க டெலிவரி எடுத்துக்கலாம்.